ரைசரோட ஹைட் 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவதாக அதிலேருந்து டவுன் பண்ணி மூலமட்டம் ஸ்கேல் யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்டெப்போட ரைசரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டியூப் லெவலை யூஸ் பண்ணி த்ரெட் கால் வைக்கிற இடம் 10 இன்ச்சு வச்சுக்கோங்களேன். எல்லா 10 இன்ச்சுக்கும் அந்த வெர்டிகல் கோடில் பாயிண்ட் வச்சுட்டே வரணும். பாயிண்ட் வச்சதுக்கப்புறமா நம்ம சிமெண்ட் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையும் மூலமட்டம் ஸ்கேலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்டெப்ஸு அழகாக வாலில் ட்ரேஸ் அவுட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஸ்டெப்ஸில் ஏதாச்சும் ரைசர்லையோ த்ரெட்லையோ அன்ஈவனாக வந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையுமே அந்த கார்னர் பாயிண்ட்டு பார்த்திங்களா, அந்த கார்னர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் லாஸ்ட்டு ஸ்டெப்புக்கும் கரெக்டாக நம்ம நூல் பிடிச்சோம் வச்சுக்கோங்க, வேஸ்ட்டு ஸ்லாபும் அழகாக வரைஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது ஸ்லாபு நம்ம போடுறதுக்கு முன்னாடி எப்படி வரப்போகுது, ஸ்டெப்ஸு எப்படி வரப்போகுதுன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும்.